السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. حسبي الله ونعم الوكيل. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 26 மற்றும் 27வது வசனத்தொடரில் 26வது வசனத்துடைய விளக்கத்தை நேற்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 27வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 26வது வசனத்தில் பேசப்பட்ட செய்திகளுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வல்லமை ஆற்றலை பற்றி பேசுகிறான். ஒரு வசனத்தில் 26வது வசனத்தில் நாம் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம், நாம் தான் ஆட்சி அதிகாரத்தை எடுக்கிறோம், சிலருக்கு தலைமை பதவியை நாம் கொடுக்கிறோம், சிலரிடமிருந்து தலைமை பதவியை நாம் பறிக்கிறோம், சிலரை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், சிலரை நாம் இழிவுபடுத்துகிறோம். ஏன்? அனைத்தையும் செய்வதற்கான ஆற்றல் எமக்கு இருக்கிறது, அனைத்து வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 26வது வசனத்தை எழுதிட்டாங்க. அந்த பேராற்றல் எப்படிப்பட்ட பேராற்றல், நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கான பேராற்றல் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனமான இந்த 27வது வசனத்தின் தொடர்ச்சியாக பேசி காட்டுகின்றார். அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? துலிஜுல் லைல ஃபின் நஹார், பகலில் இரவை புகுத்தக்கூடிய ஆற்றல். அது மட்டுமல்ல, தூலிஜுல் நஹார ஃபில் லைல், இரவில் பகலை புகுத்தக்கூடிய ஆற்றல். இந்த இரவும் பகலும் ஒன்றோடு ஒன்றாக என்ன செய்யப்படுகின்றது? மாறி மாறி பிணைக்கப்பட்டு வருகிறது. அப்போ இந்த வசனத்திலிருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால், சில சமயம் இருள் அதிகமாக இருக்கும், இரவு அதிகமாக இருக்கும், சில சமயம் பகல் குறைவாக இருக்கும். அதே போன்று சில சமயம் பகல் அதிகமாக இருக்கும், இருள் பகுதி கம்மியாக இருக்கும். இந்த இரண்டும் வருவதை குறிப்பதற்காக சில நேரம் பகல் அதிகமாகவும் சில நேரம் இருள் அதிகமாகவும், சில பகுதிகளில் முழுக்க முழுக்க இருளாகவும் சில பகுதிகளில் முழுக்க முழுக்க பகலாகவும் இப்படியான ஒரு சூழல் நிகழ்கிறது. சில பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் 6 மாத காலம் பகலாக இருக்கும், 6 மாத காலம் இருளாக இருக்கும். இப்படியான புவியியல் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்த்தும் வசனமாக வாசகமாக இந்த வாசனம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பகலில் இரவை புகுத்துகின்றோம் என்பதோடு மட்டும் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் இது யதார்த்தமான சாதாரண வாசகம். அதே நேரத்தில் இரவில் நாம் பகலை புகுத்துகின்றோம் என்ற 2வது வாசகம் என்பது ஒரு ஆழ்ந்த நுட்பமான அறிவோடு கல்வியோடு பேசப்பட்டிருக்கக்கூடிய வாசகமாக இருக்கின்றது என்று இஸ்லாத்தை ஏற்காத அறிஞர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாசகத்தை உண்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு நுட்பமான விஷயம், இவ்வளவு அறிவியல் நுட்பங்கள், அறிவியல் விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய விஷயம், பூமி என்பது ஒரு 62, அதாவது கிட்டத்தட்ட சரியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 66.5% டிகிரி பூமி என்ன செய்திருக்கும் என்று சொன்னால் கோணலாக இருக்கும், நேராக இருக்காது. பூமி என்பது நாம் நினைப்பதை கொண்டு நேராக இருக்காது. ஒரு 66.5 டிகிரிக்கு பூமி சற்றேற கோணலாக இருக்கும், வளைந்து இருக்கும். இந்த வளைந்து இருக்கக்கூடியதன் காரணத்தினால் ஒரு பெரிய மாற்றமே இந்த பூமியில் ஏற்படுகிறது. என்ன மாற்றம் என்று சொன்னால், பூமிக்கு சூரியன் வலதுபுறம் இருக்கும் பொழுது இடதுபுறம் இருக்கும் பொழுது அந்த வளைந்து இருக்கக்கூடிய பகுதியில் குறைவான நேரம் பகலாகவும் அதிகமான நேரம் என்ன செய்யும்? இரவாகவும் இருக்கும். யதார்த்தத்தில் நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம், சூரியனை பார்க்க எந்த பூமியினுடைய எந்த பகுதி படுகிறதோ அது பகலாக இருக்கும், அதற்கு நேர் எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி இரவாக இருக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது அந்த இரவும் பகலும் எல்லா பகுதிகளுக்கும் மாறி வரக்கூடிய ஒரு சுழற்சியை என்ன செய்கின்றான்? அந்த ஒரு இடத்தில் ஏற்படுத்துகிறான். அப்போ சற்றேற 66 டிகிரி கோணலாக இருக்கும் பொழுது, சூரியனுக்கு இடதுபுறமாக இருக்கும் பொழுது எந்த பகுதி பூமியை நோக்கி இருக்கிறதோ அந்த பகுதியில் பகல் குறைவாகவும் அதற்கு எதிர்பகுதி என்ன செய்யும்? இரவு அதிகமாகவும் இருக்கும். இது சுற்றி வரும் பொழுது, நடுவில் வரும் பொழுது பூமிக்கு இந்த புறமும் இந்த புறமும் கோணலாக
பகலாக இருந்தாலும் என்ன இருக்காது, பிரச்சனை இருக்காது. எனவேதான் செப்டம்பர் மாதத்திலும் ஜூன் மாதத்திலும் மட்டும் பகல் மற்றும் இரவு என்பது கிட்டத்தட்ட ஒரு சமமாக வரக்கூடிய ஒரு சூழலை இந்த யதார்த்தத்தில் இறைவன் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அதே முழுக்க முழுக்க வலதுபுறம் சென்றதற்கு பின்னால் பூமி இந்த பக்கம் போனலாக இருக்கும். அப்பொழுது பகல் அதிகமாக இருக்கும், இரவு என்ன செய்யும், குறைவாக இருக்கும். இப்படியான ஒரு சுழற்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதை இன்னும் சற்றேற வடதற்கு திசையில் செல்லும் பொழுது, தென்மேற்கு திசையில் செல்லும் பொழுது அந்த மேலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, முழுக்க முழுக்க மேலே இருக்கக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க கீழே இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நேரடியாக இந்த பக்கம் வளைந்து சாய்ந்திருக்கிறது. அப்போ அவர்களுடைய பகுதி முழுக்க முழுக்க என்ன செய்யப்பட்டு விடுகிறது, இருளில் போகிவிடுகிறது. இந்த பக்கம் சுற்றி வரும்பொழுது இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுக்க முழுக்க இருளில் சென்று விடுகிறது. இந்த பக்கம் வரும்பொழுது மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு பகல் வரும். இதுதான் 6 மாத காலம் பகல் வருவதற்கும் 6 மாத காலம் இருள் வருவதற்குமான காரணமாக இருக்கின்றது என்பதாக அறிஞர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம், படித்திருப்போம். அப்போ இப்படியான ஒரு சுழற்சியை, இப்படியான பகலில் இரவை நாம் பூத்துகின்றோம் என்று சொன்னால் பகல் அதிகமாக இருக்கும், அதில் இரவு வரும். இரவில் நாம் பகலை பூத்துகின்றோம் என்று சொன்னால் பகல் அதிகமாக இருக்கும், அது இரவு என்ன செய்யும், அந்த பகலில் ஒரு பகுதியாக வரும். அப்போ இந்த இரவும் பகலும் அதிகரித்து குறைந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்று நாம் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அருள்மறையில் பதிவு செய்து சொல்லி காட்டுகின்றான். நாம் தான் இதை செய்கின்றோம். அது மட்டுமல்ல, வத்துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித், இறந்தவற்றிலிருந்து, இறந்த வஸ்துக்களில் இருந்து உயிருள்ளவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம். இறந்த வஸ்துக்களில் இருந்து உயிருள்ளவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம். வத்துஹ்ரிஜுல் மையித மினல் ஹய், உயிருள்ள வஸ்துக்களில் இருந்து இறந்த வஸ்துக்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். இது என்ன நடக்கும், இறந்த வஸ்திலிருந்து உயிருள்ளவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் புரியும். மனிதன் பிறப்பிற்கு முன்னால் இருந்த ஒரு நிலை மரணம், அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது 2 மரணம் 2 வாழ்க்கை. பிறப்பிற்கு முன்னால் எதுவும் இல்லாமல் இருப்பதுதான் மரணம். பிறப்பிற்கு முன்னால் மனிதன் எதுவும் இல்லாமல் இருந்தான், அப்போ அது மரணம். அதற்கு பின்னால் பிறப்பு, மீண்டும் மரணம், மீண்டும் பிறப்பு, 2 மரணம் 2 வாழ்க்கை. அப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த மரணத்திலிருந்து ஒரு உயிருள்ளவற்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர்ப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் வருவோம். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றை நாம் ஏற்படுத்துகின்றோம், உயிருள்ளவற்றிலிருந்து நாம் இறந்தவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில், இந்த வாசகத்தில் சொல்லக்கூடியவை விதையை குறித்து, தானியத்தை குறித்து. ஒரு விதை இருக்கு, அந்த விதை இறந்ததாக தான் இருக்கும், அதுக்கு உயிர் கிடையாது. அந்த விதையை நாம் மண்ணில் போடும் பொழுது, அதற்கு நாம் நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது அது உயிருள்ள ஒரு மரமாக வருகிறது. அந்த உயிருள்ள மரத்திலிருந்து மீண்டும் என்ன செய்கிறது, உயிர் இல்லாத விதை வருகிறது. அப்போ அந்த விதையிலிருந்து மீண்டும் என்ன செய்யும், உயிருள்ள மரம் வரும், அதிலிருந்து மீண்டும் உயிர் இல்லாத ஒரு விதை வரும். இந்த உயிருள்ளவற்றிலிருந்து உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளவற்றை, இந்த அனைத்து சுழற்சிகளையும் நாம் தான் ஏற்படுத்துகின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பதிவு செய்கின்றார். தொடர்ச்சியாக அவர் சொல்லும் பொழுது வதர்ஸுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு எந்த கணக்கும் இல்லாமல் என்ன செய்வான், ரிஸ்க் வழங்குவான். அவர்கள் சில வேளை நல்லவர்களாகவும் இருக்கலாம், சில வேளை அவர்கள் பாவ செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சில நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ரிஸ்கை பார்த்து எனக்கு ஆச்சரியம் ஏற்படும். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு இவ்வளவு ரிஸ்கை கொடுத்திருக்கிறார், ஹராமில் தான் இருக்கிறார், அந்த ஹராமில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு ரிஸ்கை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு கொடுப்பான். சிலருக்கு நன்மையை நாடி கொடுப்பான், சிலருக்கு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ரிஸ்கே அவர்களுக்கு அது சோதனையாக இருக்கும். அப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு நன்மையாகவும் சிலருக்கு அவர்களுக்கு சோதனையாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து ரிஸ்க் வழங்கப்படுவது இந்த உலகத்தினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான், ஹராமில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக ரிஸ்க் வழங்கப்படுவதை எம்முடைய கண்ணுக்கு ஒரு கவர்ச்சியாக காட்டி எம்மையும் அந்த ஹராமை செய்வதற்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவார். இதுதான் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை. ரிஸ்க் வழங்கப்படாதவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை இதுதான். ரிஸ்க் ஹராமில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருப்பதை போன்று தெரியும், ஆனால் உண்மையிலே யதார்த்தத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அது அவர்களை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டு இருக்கும். அப்போ ஹராமில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு ரிஸ்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து ஷைத்தான் என்னுடைய உள்ளத்தில் என்ன ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், நம்மளும் செஞ்சா என்ன, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று 2 பண்ணி பார்ப்போமே, பண்ணிட்டு அப்புறமா தௌபா கேட்டுக்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனிதர்களுக்கு யதார்த்தத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ ஷைத்தானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தான் என்று சொன்னால், நாடினான் என்று சொன்னால் எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் நாடினால் செய்ய முடியும். அல்லாஹ் நாடினால் ஷைத்தான் மனிதர்களை வழியெடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்ற ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஷைத்தான் வழியெடுத்தால் வழியிடக்கூடியவர்கள் யார் என்பதை
உணர்த்துவதற்காக, அறிவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு சூழல்களை ஏற்படுத்துகின்றான். அந்த சூழல்களிலிருந்து ஷைத்தான் வழியெடுத்தாலும் எவர்கள் வழியிடவில்லையோ, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு எவர்கள் கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? வெகுமதியை மறுமையில் தருகின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாமியர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை என்று சொன்னால், நம்முடைய சிந்தனைக்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வல்லமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குதிரத் நம்முடைய ஆற்றலுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு எல்லாம் மிகவும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆற்றல் மிகுந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து நாம் அதிகமாக ரிஸ்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அதிகமாக அருட்கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இவ்வளவையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மறுமையில் என்னை எழுப்பி, மறுமையில் என்னை விசாரித்து அதற்கான தண்டனை வழங்குவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஆற்றல் உண்டு. அதற்கான நன்மைக்கான கூலி வழங்குவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஆற்றல் உண்டு. அந்த மறுமை நாளை ஆதரவித்தவர்களாக நீங்களும் நாமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து எப்பேற்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் நாம் பெறுகிறோமோ அதற்கு சரியான நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் படிப்பினைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தருவானாக. தொடர்ச்சியாக ஆல இம்ரானுடைய அடுத்த வசனங்களுக்கான விளக்கத்தை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தந்தல்வானாக. ஹாதா மின் வலிக்கும் ரெண்டில்லா அக்கூலி قولي هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.